வக்ரதுண்ட மகாகாய சூரகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கிரகத்தோட பயிற்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவான் 2025 மார்ச் 29 நைட்டு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்படி பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் மீனராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மை தீமையான பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குங்க. அப்படி இந்த டைமில் ஒன்றே மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையுமே மனிதன் எப்படி வாழணும், எந்த மாதிரியான செயலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு சனி பகவான் ரொம்பவே உதவிகரமாக இருப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு குருவோட ஸ்தானம். ஏன் குருவோட ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்து மனிதனை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையில் இனி எதை வேணாலும் சந்திச்சிடலாம், ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை, ஒரு தைரியத்தை தருவார். ஒரு மனிதனுக்கு உழைப்பு, ஒழுக்கம், பணிவு, நேர்மை, துன்பம், நோயோட தாக்கம், சந்தோஷம், தெய்வ அனுக்கிரகம், இது எல்லாமே ஒரு சேர இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுத்தரவர் தான் சனி பகவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குருவோட ஸ்தானம். அப்படிப்பட்ட சனி பகவான் மீனராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாள் விரய சனியாக இருந்து கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறும்போது விரயம் தடுக்கப்படுங்க. இருந்தாலும் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்புங்க. எப்போவுமே உங்கள் மன உளைச்சல் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு கடந்த காலங்களில். சாதாரண ஒரு சின்ன விஷயங்கள் கூட பெருசாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு காரணம் இந்த 2023 ஏற்பட்ட சனி பயிற்சி விரய சனியாக வந்துச்சு இல்லைங்களா. இதில் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் சின்னதுனாலும் பெருசாக தெரியும். இது முன்னாடி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, ஆனாலும் பெருசாக எடுத்துருக்க மாட்டேங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் சாதாரண ஒரு சின்ன விஷயங்கள் கூட மனசை போட்டு குழப்பி தூக்கம் வராமல் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் விடுதலை கிடச்சிருச்சுங்க. உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறுறாரு. உடல்நிலையை மட்டும் இந்த காலகட்டங்களில் கவனமாக பார்த்துக்கணுங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும், செரிமான கோளாறு, நெஞ்சு ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே பண்ணாது. எப்போவுமே சரி, 7.5 சனியில் இறப்பு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. உறுதியாக சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் ஆயுள் காரகன். ஆயிலை அதிகரிச்சுட்டே இருப்பாருங்க. நம்மளோட வாழ்நாளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். அதனால் சனி பயிற்சி வந்தவங்கலாம் பிரச்சனைகள் வருமே தவிர்த்து மிச்சப்படி உயிருக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காதுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் வரதாங்க செய்யும். அதையுமே நம்ம சந்தித்து அது மேலே நம்ம கடந்து போனால் தான் வெற்றிக்கான பாதை நம்மளை தேடி வரும். நம்ம எதையுமே செய்யாமல் அப்படியே இருப்பேன் ஆனால் வெற்றி மட்டும் பெறுவேன் அப்படின்னா எப்படிப்பட்டவங்க கூட அவங்க கடந்து வந்த பாதைகள் முள்பாதையாக தான் இருந்திருக்கும். எப்போவுமே பூ பாதை அப்படிங்கிறது யாருக்குமே அமையாதுங்க. அந்த பூவில் கூட ஒரு சில முள் இருக்கும், சரிங்களா. முள் பாதையாக இருக்கும் போது தான் அது மேலே ஏறி முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை தெரியும். அதனால் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலுமே வெற்றி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் வரக்கூடிய காலங்களில் இருக்குங்க. நல்லதே நடக்குங்க, அனைத்துமே நல்லதாக நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய காலங்கள்லாம் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும், சரிங்களா. உங்களோட அனுபவம் மற்றவங்களுக்கு பாடமாக இருக்கும். அதனால் அனுபவிச்சு தான் பாருங்களேன். கஷ்டம்னா நம்மளுக்கு புதுசாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சின்னதாக உடம்பு பிரச்சனை வருதா, உடனடியாக மருத்துவரை பாருங்கள், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள். அப்படியே அசால்ட்டாக விடுறதை மட்டும் நிறுத்திக்கிங்க. அதே மாதிரி பொருளாதாரம் சூப்பராக இருக்குங்க. வேலை வாய்ப்புமே நல்லபடியாக இருக்கும். உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தால் நிச்சயமாக உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் உங்கள் முயற்சியை மட்டும் எப்போவுமே கைவிடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாங்க. வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது. நீங்கள் வெளிச்சத்தில் நின்றுட்டு இருட்டாக பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் தெரியும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான வெளிச்சம் அங்கே இருக்கிறது தெரியும், சரிங்களா.
ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, சனி பகவான் வந்து இப்போ ஜென்ம சனி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு குரு நிலைமை நல்லா இருக்குது, செவ்வாய் சுக்கிரன் எல்லாமே வந்து ஒரு நல்ல பலம் பொருந்த நிலையில் இருக்காங்க. இந்த சனி பயிற்சியை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தந்தாலுமே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, எப்போவுமே எளிமையாகவும் இன்பமாகவும் இருக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு தெரியாமலே வந்து போயிருங்க. நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆகா ஓகோன்னு இருக்கீங்கன்னு தான் மற்றவங்க நினப்பாங்க. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான். நீங்கள் வெளியே கூட வந்து அதை சொல்ல தேவையில்ல. எப்பவும் போல் கௌரவமான ஆட்களாகவே வந்து இருங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடமே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கும். அதே போல் கடந்த காலகட்டங்களில் யாருக்காவது பணம் கொடுத்து வராமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இவ்வளோ நாள் விரயமான பொருட்கள் எல்லாம் திருப்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் கொஞ்சம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பாருங்கள். இல்லைனா கொஞ்ச நாள் தள்ளி போகிறது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்ச நாள் கழித்து வாங்கலாம். இதை விட நல்ல இடம் கூட கிடைக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. எதை பண்ணுறீங்களோ அதை யோசித்து பண்ணுங்க. சரிங்களா? அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. அவசரத்தில் ஒரு முடிவு எடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து மிஸ் ஆனால் திருப்பி வராது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் கிடைக்காது அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. காலம் வேணால் தள்ளி போகலாம். இப்போ கிடைக்கல அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் கிடைக்கலாம். அதை விட்டுட்டு இன்றைக்கி தான் வாங்கினா கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் காலம் கொஞ்சம் நிதானமாக இருக்குது, ரொம்ப சிறப்புங்க. அதே போல் 10ஆம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு பதவி உயர்வை வந்து ஏற்படுத்தி தருவார். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு பாராட்டு கிடைக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச வேலைக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதுக்கான வாய்ப்புகள் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி ராகு பகவான் உங்கள் ராசியிலேருந்து போயிடுவாருங்க. அவர் போயிட்டாலே போதுங்க, உங்களுக்கு கோபம் சுத்தமாகவே வராது. இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் கோபங்கள் வந்து அதிகமாக இருக்கும். புரிஞ்சிக்காமல் தவறாக எடுத்துக்குவீங்க, மனசை குழப்பிக்குவீங்க. அது எல்லாமே வந்து போயிருங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு கோபம், பிடிவாதம் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, சந்தோஷம் உங்கள் முகத்தில் இருக்கும். எப்போவுமே வந்து இன்பமாக இருப்பீங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாளுங்க இந்த குரு பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் அப்படியே இருங்க. அடுத்தது வந்து இன்னும் நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரிங்களா? கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. நம்மளோட வாழ்க்கை வந்து அப்படியே நடத்திக்கிட்டே போயிட்டே இருக்கணுங்க. சரிங்களா? பயம் அப்படிங்கிறது வந்து கூடாது. நம்ம கடமையை வந்து செஞ்சுட்டே இருக்கணுங்க. கடவுள் ஒருத்தங்க இருக்காங்க, இறைவன் இருக்காரு, நமக்கான பொழுது விடியும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுட்டு நடந்து போயிட்டே இருங்க. பெருசாக வந்து எதையுமே யோசித்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள் எதிர்நோக்கி வருது அப்படின்னே வந்து சொல்லாங்க. வயசுக்கு தகுந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து மீனராசிக்காரங்க அனுபவிச்சிட்டிங்க. ஒவ்வொரு வயசுலேயுமே வந்து ஒவ்வொரு கஷ்டமும் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த சனி பயிற்சியில் இந்த 7 சனி நடக்கும் போதே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. தைரியமாக இருங்க. மன உளைச்சல் இல்லாமல் இருந்தீங்கனாலே உடம்புக்கு எந்த விதமான நோயும் இருக்காது. எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே எதையோ போட்டு யோசிச்சுட்டு குழப்பிட்டு மூளையை போட்டு கசக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தேவையில்லைங்க. நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் இறைவன் செயல், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு வந்து நினைங்க. எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு தலைவலி. எல்லாத்தையுமே எங்கேயோ இருந்து ஒருத்தன் ஆட்டி படைக்கிறான் இறைவன் அப்படின்னு அவன் பாதத்தில் வந்து சரணாகதி ஆயிருங்க. சரிங்களா? ஒரு பிரச்சனையுமே வராது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பாக இருக்குங்க. 7 சனியில் எந்த காலகட்டங்கள்லையுமே நம்மனால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா துன்பம்தான். சரிங்களா? எங்கேயோ இருந்து ஒருத்தன் நம்மளை ஆட்டி வைக்கிறான், அவன் செய்ய சொல்கிறான், நான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்குமே கஷ்டம் வராது. இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் மீனராசிக்காரங்களுக்கு மனசு வந்து ரொம்ப இலகிய மனசாக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க, காது கொடுத்து கேட்காதீங்க. உங்கள் பிரச்சனையை வந்து அடுத்தவங்ககிட்டையும் சொல்லாதீங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருங்க. கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கார். சரிங்களா? நம்ம வந்து பரிதாபப்பட்டோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்ப சூழ்நிலை, உங்கள் குடும்பத்தை நினச்சி அதன்படி அந்த அமைப்போடு வாழ்ந்துட்டு போங்க. மற்ற பிரச்சனைகள் எதுக்குமே வந்து செவிசாய்க்காதீங்க.
இந்த வம்பு வழக்கு, யாராவது ஏதாவது பேசக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விடுறது, அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கக்கூடிய இடத்துல வந்து ஜாமீன் போடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க. இந்த 7 சனி நடந்து முடிகிற வரைக்குமே உங்களை சார்ந்த பிரச்சனைகள் தவிர்த்து வேறு எதுலேயுமே கலந்துக்காதீங்க. சரிங்களா? நம்ம காலத்துக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, யாருமே வந்து புண்ணிய ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இல்லைங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறவங்க தான் மனுஷங்க. அதனால் மற்றவங்களுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கையில் இருக்கா, ஏதாவது கொடுக்க முடிஞ்சால் எதிர்பார்க்காம உதவி பண்ணுங்க, இல்லைனா பேசாமல் அப்படியே விட்டுருங்க. மற்றவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டு அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மன சங்கடத்தை வந்து ஏற்படுத்திக்காதீங்க. அடுத்து இப்போ திருமணம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ வந்து குரு பலன் எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. நல்ல வரன் உங்களை தேடி வரும். வரும்போது திருமணம் செஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது ஒருத்தர் நிச்சயமாக விட்டு கொடுத்து போய் தாங்க ஆகணும். அப்படி விட்டு கொடுத்து போகும்போது தான் குடும்பம் ஒன்றாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வந்து சேர்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குங்க. அதனால் வம்பு வழக்கு இல்லாமல் அதுவாக வருதுன்னா ஏற்றுக்குங்க, இல்லைனா வந்து கொஞ்ச காலம் அமைதியாக இருங்க. தன்னால் வந்து முடிஞ்சிடும். இப்போ போய் நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலுமே சில நேரங்களில் வந்து தட்டி போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அமைதியாக விடுங்க. என்னைக்காக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய ஒரு பொருள் வந்து சேரும். ஒரு நாள் உங்களை அது தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடை மட்டும் பார்த்துக்குங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. எளிதில் செரிக்கக்கூடிய உணவை எடுத்துக்கங்க. சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கங்க. நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. காய்கறிகள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ, உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குதோ எல்லாமே சாப்பிடுங்க. பழங்கள் சாப்பிடுங்க. முடிந்த வரைக்கும் தினம் வந்து ஒரு வாழைப்பழமும் ஒரு மாதுளம் பழமும் சாப்பிடுங்க. வேறு வழியே கிடையாதுங்க. வேறு எந்த பழம் சாப்பிட்லனாலும், என்ன காய்கறி சாப்பிட்லனாலும் ஒரு வாழைப்பழம் ஒரு மாதுளப்பழம் வந்து டெய்லி சாப்பிட்டே வாங்க. மனசும் உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இரவு நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9-10 மணிக்குள்ளே வந்து படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க. நேரம் தவறி சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்குங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம். அந்த நோயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளாக சேர்த்துக்க வேண்டாம். மேலும் சனி பகவான் தரக்கூடிய கெடுபலன்களை தவிர்த்து நற்பலன்களை வந்து அனுபவிக்கிறதுக்காக மாதத்தில் வந்து ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் அப்படிங்கிறது வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஒரு முதியோர்களாக இருக்கட்டும், ஆதரவற்றோர், இல்லை வந்து மாற்றுத்திறனாளி, அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து ஒரு 2 சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க. சனி பகவான் தரக்கூடிய நற்பலன்கள் எல்லாமே வந்து குறைவில்லாமல் அனுபவிக்கலாம். வாழ்க்கையில் வந்து எல்லா நலமும் வளமும் பெற்று நல்லபடியாக வாழ்வீங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.